to all. நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பேட்டர்ன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு உங்களோட புக்கில் கிராமர் புக்கில் நம்ம ஒர்க் புக் கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்மள்ட்ட யாரெல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒர்க் புக் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 150 to 153 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்களா சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே புரியும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே புரியும். மீதி பேருக்கு நம்மள்ட்ட காசு கட்டி படிக்கிறவங்க ஃபீஸ் கொடுத்து சேர்றவங்களுக்கு புக்ஸ் ஒர்க் புக் கொடுத்துருப்போம். ஒன்று சென்டென்ஸ் ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் படிங்க, நான் சார் வந்து கரெக்டாக சொல்கிறேன். அப்படி இல்லாட்டா நான் படிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஆன்சர் யாராவது சொல்கிறீங்களா? ஆன்சர் எழுதிருக்கீங்களா யாராவது? யாரும் இல்லை. சரி, நான் படிக்கிறேன், கவனிங்க. நித்யா இஸ் மை ஸ்டூடெண்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், சென்டென்ஸோட தமிழ் அர்த்தம் கிளீனாக புரியணும். அப்போ தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நித்யா இஸ் மை ஸ்டூடெண்ட். நித்யா என்னுடைய மாணவியாக இருக்கிறாள். யார் மாணவியாக இருக்கிறது? நித்யா. அப்போ நித்யா சப்ஜெக்ட். நித்யா என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். ஈஸ் வர்பு. நித்யா யாராக இருக்கிறாள்? நித்யா யார்? நித்யா என்னுடைய மாணவியாக இருக்கிறாள். நித்யான்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பார்த்து யார் யாராகன்னு கேள்விக்கிட்ட வர பதில் காம்ப்ளிமெண்ட். இப்போ நித்யா சப்ஜெக்ட், ஈஸ் வர்பு, மை ஸ்டூடெண்ட் காம்ப்ளிமெண்ட். நித்யா இஸ் மை ஸ்டூடெண்ட் இன் தட் காலேஜ். நித்யா அந்த கல்லூரியில் என்னுடைய மாணவியாக இருக்கிறாள். யார் மாணவியா இருக்கிறது? நித்யா சப்ஜெக்ட். நித்யா என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். ஈஸ் வர்ப். நித்யா யாராக இருக்கிறாள்? மை ஸ்டூடெண்ட் என்னுடைய மாணவியாக. காம்ப்ளிமெண்ட். என்னுடைய ஸ்டூடெண்டாக எங்கே இருக்கிறாள்? இந்த காலேஜ், அந்த கல்லூரியில். ஸோ காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து எங்கேன்னு கேள்விக்கிட்டா வருவதில் அட்ஜென்ட். நித்யா சப்ஜெக்ட், ஈஸ் வர்பு, மை ஸ்டூடெண்ட் காம்ப்ளிமெண்ட், இந்த காலேஜ் அட்ஜென்ட். விநாயகம் வாஸ் எ ஃப்ரீடம் ஃபைட்டர். விநாயகம் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். யார் இருந்தது? விநாயகம் சப்ஜெக்ட். விநாயகம் என்ன செய்தார்? இருந்தார். வாஸ் வர்பு. விநாயகம் யாராக இருந்தார்? விநாயகம் என்னவாக இருந்தார்? ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். ஃப்ரீடம் ஃபைட்டர். சப்ஜெக்டை பார்த்து என்னவாக, யார், என்ன, யாராக கேள்விக்கிட்டா வருவதில் காம்ப்ளிமெண்ட். விநாயகம் சப்ஜெக்ட், வாஸ் வர்ப், ஃப்ரீடம் ஃபைட்டர் காம்ப்ளிமெண்ட். விநாயகம் வாஸ் எ ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் 1942. விநாயகம் 1942 ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். யார் இருந்தது? விநாயகம் சப்ஜெக்ட். விநாயகம் என்ன செய்தார்? இருந்தார். வாஸ் வர்பு. விநாயகம் யாராக இருந்தார்? விநாயகம் என்னவாக இருந்தார்? ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். காம்ப்ளிமெண்ட். விநாயகம் எப்பொழுது சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார்? 1942. ஸோ காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து எப்பொழுதும் கேள்விக்கிட்டா வருவது அட்ஜென்ட். விநாயகம் சப்ஜெக்ட், வாஸ் வர்ப், ஃப்ரீடம் ஃபைட்டர் காம்ப்ளிமெண்ட், இன் 1942ன்றது அட்ஜென்ட். பெருந்தேவி சின்சியர். பெருந்தேவி உண்மையானவளாக இருக்கிறார். யார் உண்மையானவளாக இருக்கிறது? பெருந்தேவி சப்ஜெக்ட். பெருந்தேவி என்ன செய்கிறாள்? ஈஸ் இருக்கிறாள். ஈஸ் வர்ப். பெருந்தேவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? சின்சியர் உண்மையானவளாக இருக்கிறாள். ஸோ சப்ஜெக்டை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்விக்கிட்டா வருவது சின்சியர். பெருந்தேவி சப்ஜெக்ட், ஈஸ் வர்ப், சின்சியர் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்விக்கிட்டா வருவது காம்ப்ளிமெண்ட். பெருந்தேவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? உண்மையானவளாக இருக்கிறாள். சின்சியர் காம்ப்ளிமெண்ட். பெருந்தேவி ஈஸ் அட் ஹர் ஒர்க். பெருந்தேவி அவருடைய வேலையில் இருக்கிறாள். யார் இருக்கிறது? பெருந்தேவி சப்ஜெக்ட். பெருந்தேவி என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். ஈஸ் வர்ப். பெருந்தேவி எதில் இருக்கிறாள்? பெருந்தேவி வேலையில் இருக்கிறாள். ஸோ அட் ஹர் ஒர்க் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பார்த்து பெருந்தேவி எதில் இருக்கிறாள், பெருந்தேவி எங்கே இருக்கிறாள் கேள்விக்கிட்டா வருவது காம்ப்ளிமெண்ட். பெருந்தேவி சப்ஜெக்ட், ஈஸ் வர்ப், அட் ஹர் ஒர்க் காம்ப்ளிமெண்ட். பெருந்தேவி ஈஸ் சின்சியர் அட் ஹர் ஒர்க். பெருந்தேவி அவருடைய வேலையில் உண்மையானவளாக இருக்கிறாள். யார் உண்மையானவளாக இருக்கிறது? பெருந்தேவி சப்ஜெக்ட். பெருந்தேவி என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். ஈஸ் வர்ப். பெருந்தேவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? சின்சியர் உண்மையானவளாக இருக்கிறாள். காம்ப்ளிமெண்ட். பெருந்தேவி எதில் உண்மையானவளாக இருக்கிறாள்? அட் ஹர் ஒர்க். அவளுடைய வேலையில் உண்மையானவளாக இருக்கிறாள். காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டா வருவது அட்ஜென்ட். இப்போ பெருந்தேவி சப்ஜெக்ட், ஈஸ் வர்ப், சின்சியர் காம்ப்ளிமெண்ட், அட் ஹர் ஒர்க் அட்ஜென்ட். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர். உன்னுடைய நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள்? யார் இருக்கிறது? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட். உன்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆர் வர்ப். உன்னுடைய நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இங்கே இருக்கிறார்கள். ஹியர் காம்ப்ளிமெண்ட்.
Your friend's subject or verb, here verb. Sorry, your friend's subject or verb, here complement. Your friends are to meet you. உன்னுடைய நண்பர்கள் உன்னை சந்திப்பதற்கு இருக்கிறார்கள். யார் இருக்கிறது? உன்னுடைய நண்பர்கள். Your friends subject. உன்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். or verb. உன்னுடைய நண்பர்கள் ஏன் இருக்கிறார்கள்? to meet you. உன்னை சந்திப்பதற்காக. அப்ப சப்ஜெக்டை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டா வர பதில் காம்ப்ளிமெண்ட். Your friends subject or verb to meet you complement. At the center. Your friends are here to meet you. உன்னுடைய நண்பர்கள் உன்னை சந்திப்பதற்கு இங்கே இருக்கிறார்கள். யார் இருக்கிறது? Your friends subject. என்ன செய்கிறார்கள்? உன்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். or verb. உன்னுடைய நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இங்கே இருக்கிறார்கள். here. So subject பார்த்து எங்கேன்னு கேள்வி கேட்டா வருவது complement. here. Your friends are here. உன்னுடைய நண்பர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள்? to meet you. உன்னை சந்திப்பதற்காக. காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டா வருவது adjunct. வினோத் இஸ் மை கசின். வினோத் என்னுடைய கசினாக இருக்கிறார். வினோத் யார்? வினோத் என்னுடைய கசினாக இருக்கிறான். யார் இருக்கிறது? வினோத். வினோத் சப்ஜெக்ட். வினோத் என்ன செய்கிறான்? இருக்கிறான். இஸ் verb. வினோத் யாராக இருக்கிறான்? என்னுடைய கசினாக இருக்கிறான். மை கசின் காம்ப்ளிமெண்ட். சில சென்டென்ஸ்லாம் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கும். he is my father. அவர் என்னுடைய அப்பா தான் நம்ம பேசுறோம். ஆனா தமிழ் அர்த்தம் என்ன இருக்கு? ஈஸ்ன்ற வரப்பு வரணும் இல்லையா? அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். என்ன அப்பா ஒரு நாளா இருப்பாரு, அப்புறம் பெரியப்பா ஒரு நாளா இருப்பாருன்னு இந்த மாதிரிலாம் அர்த்தம் பார்த்தோம்னா இடக்கூடமா தான் இருக்கும். பட் தமிழ்ல நம்ம மொழின்றதுனால நம்ம வர்ப சொல்லி முடிக்கிறது இல்லை. சாரி, எந்த சென்டென்ஸா இருந்தாலுமே நவுன் காம்ப்ளிமெண்ட்லயோ அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்லயோ முடிஞ்சதுன்னா சென்டென்ஸ் நம்ம வர்ப சொல்றது இல்லை. அவர் நேர்மையானவர். he is honest. அவர் நேர்மையானவராக இருக்கிறார்னு சொல்றது இல்லை. ஆனாலும் இங்கிலீஷ்ல verb வேணும் இல்லையா? சாரி. வினோத் இஸ் மை கசின். வினோத் என்னுடைய கசினாக இருக்கிறான். யார் இருக்கிறதே? வினோத் சப்ஜெக்ட். வினோத் என்ன செய்கிறான்? இருக்கிறான். he is verb. வினோத் யாராக இருக்கிறான்? மை கசின். என்னுடைய கசினாக. வினோத் சப்ஜெக்ட். he is verb. my cousin complement. his birthday is on 14th November. அவனுடைய பிறந்த நாள் நவம்பர் 14 அன்றாக இருக்கிறது. எது இருக்கிறது? அவனுடைய பிறந்த நாள். இஸ் பர்த்டே சப்ஜெக்ட். அவனுடைய பிறந்த நாள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இஸ் verb. அவனுடைய பிறந்த நாள் எப்பொழுதாக இருக்கிறது? ஆன் 14th November. நவம்பர் 14 அன்றாக இருக்கிறது. ஸோ சப்ஜெக்டை பார்த்து எப்பொழுதும் கேள்வி கேட்டா வரப்பதில் காம்ப்ளிமெண்ட். பிரியா இஸ் இன் பெங்களூர். பிரியா பெங்களூரில் இருக்கிறாள். யார் பெங்களூர்ல இருக்கிறது? பிரியா. பிரியா சப்ஜெக்ட். பிரியா என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். இஸ் verb. பிரியா எங்கே இருக்கிறாள்? பெங்களூரில். சப்ஜெக்டை பார்த்து எங்கேன்னு கேள்வி கேட்டா வருவது இன் பெங்களூர் காம்ப்ளிமெண்ட். பிரியா இஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ். பிரியா அவளுடைய பெற்றோர்களுடன் இருக்கிறாள். யார் இருக்கிறது? பிரியா சப்ஜெக்ட். பிரியா என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். இஸ் verb. பிரியா யாருடன் இருக்கிறாள்? வித் ஹர் பேரண்ட்ஸ். அவளுடைய பெற்றோருடன் இருக்கிறாள். சப்ஜெக்டை பார்த்து எங்கே, யாருடன் அப்படின்னு கேள்வி கேட்டா வருவது வித் ஹர் பேரண்ட்ஸ். பிரியா சப்ஜெக்ட். இஸ் verb. வித் ஹர் பேரண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட். பிரியா இஸ் இன் பெங்களூர் வித் ஹர் பேரண்ட். பிரியா பெங்களூரில் அவருடைய பெற்றோர்களுடன் இருக்கிறாள். யார் இருக்கிறது? பிரியா சப்ஜெக்ட். பிரியா என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். இஸ் verb. எங்கே இருக்கிறாள்? இன் பெங்களூர். பெங்களூரில். இன் பெங்களூர் காம்ப்ளிமெண்ட். பெங்களூரில் யாருடன் இருக்கிறாள்? வித் ஹர் பேரண்ட். அவருடைய பெற்றோருடன். காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்ட வருவது அட்ஜெக்ட். த கைடு வாஸ் ஷோயிங் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். வழிகாட்டி முக்கியமான இடங்களை காண்பித்துக் கொண்டிருந்தார். யார் காண்பித்துக் கொண்டிருந்தது? வழிகாட்டி. த கைடு சப்ஜெக்ட். வழிகாட்டி என்ன செய்கிறார்? என்ன செய்தார்? வாஸ் ஷோயிங் காண்பித்துக் கொண்டிருந்தார். சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேள்விக்கிட்ட வருவது verb. வாஸ் ஷோயிங் verb. வழிகாட்டி எதை காண்பித்துக் கொண்டிருந்தார்? இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் முக்கியமான இடங்களை. வர்பை பார்த்து எதை அல்லது வாஸ் ஷோயிங்கிறது verb. வழிகாட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். இந்த கைடு சப்ஜெக்ட். வாஸ் ஷோயிங் verb. வர்பை பார்த்து எதை அல்லது யாரைன்னு கேள்விக்கிட்ட வருவது ஆப்ஜெக்ட். The guide subject was showing verb. Important places object. The guide was showing important places to the tourists. வழிகாட்டி முக்கியமான இடங்களை சுற்றுலாவாசிகளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். யார் காண்பித்துக் கொண்டிருந்தது? The guide subject. என்ன செய்தார்? காண்பித்துக் கொண்டிருந்தார். was showing verb. எவற்றை காண்பித்துக் கொண்டிருந்தார்? முக்கியமான இடங்களை. important places. வெறும் ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலாம். யாருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்? to the tourist. சுற்றுலாவாசிகளுக்கு. ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குன்னா வெறும் ஓ போட்டா போதும். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா தான் அதை வித்தியாசப்படுத்தி காலத்துக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா?
அப்ப எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டா வர பதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு யாரிடம்னு கேள்வி கேட்டா வர பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வழிகாட்டி முக்கியமான இடங்களை சுற்றுலாவாசிகளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். எதை காண்பித்துக் கொண்டிருந்தார்? இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். டைரக்ட் ஆப்ஜெக்ட். சின்னத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்? டு த டூரிஸ்ட், சுற்றுலாவாசிகளுக்கு. யாருக்கு யாரிடம்னு கேள்வி கேட்டா வர பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். The guide, சொல்லிட்டுமா? The guide subject was showing work, important places direct object, to the tourist indirect object. The guide was showing important places to the tourist from the running bus. வழிகாட்டி முக்கியமான இடங்களை ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸிலிருந்து சுற்றுலாவாசிகளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். யார் காண்பித்துக் கொண்டிருந்தது? The guide subject. என்ன செய்தார்? காண்பித்துக் கொண்டிருந்தார். was showing verb. எவற்றை காண்பித்துக் கொண்டிருந்தார்? முக்கியமான இடங்களை, important places. டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்? டு த டூரிஸ்ட், சுற்றுலாவாசிகளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். எங்கிருந்து காண்பித்துக் கொண்டிருந்தார்? ஃப்ரம் த ரன்னிங் பஸ். ஸோ வர்பை பார்த்து எங்கிருந்து, எங்கே, எப்பொழுது, ஏன், எப்படின்னு கேள்வி கேட்டால் வர பதில் அட்ஜென்ட். நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் பிரசன்டட் எ கிஃப்ட். என்னுடைய நண்பன் ஒரு பரிசையை வழங்கினான். யார் வழங்கினது? என்னுடைய நண்பன். மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். என்ன செய்தான்? வழங்கினான். பிரசன்டட் வர்பு. எதை வழங்கினான்? a gift, ஒரு பரிசை. வர்பை பார்த்து எதைன்னு கேள்வி கேட்டா வர பதில் ஆப்ஜெக்ட், a gift. my friend subject, presented verb, gift, a gift object. my friend presented me a gift. என்னுடைய நண்பன் எனக்கு ஒரு பரிசை வழங்கினான். யார் வழங்கினது? என்னுடைய நண்பன். my friend. என்ன செய்தான்? வழங்கினான். presented verb. யாருக்கு வழங்கினான்? me, எனக்கு. indirect object. எதை வழங்கினான்? ஒரு பரிசையை வழங்கினான். a gift. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா முன் சென்டென்ஸ்ல முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும், அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இந்த சென்டென்ஸ்ல முதல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இடம் மாற்றி வரலாமா? ஜாம்னு வரலாம், எந்த குறையும் கிடையாது. நம்ம தானே சென்டென்ஸ் எழுதுறோம், நம்ம தானே எங்கிட்ட பேச போறோம், நம்ம இஷ்டம் தான். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எங்கே போகிறது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எங்கே போகிறது, மாற்றி கூட போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் பிரசன்டட் மீ a gift on my birthday. என்னுடைய நண்பன் என்னுடைய பிறந்த நாள் அன்று எனக்கு ஒரு பரிசையை வழங்கினான். யார் வழங்கினது? மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன். என்ன செய்தான்? வழங்கினான். presented verb. யாருக்கு வழங்கினான்? எனக்கு. me, indirect object. எதை வழங்கினான்? a gift, ஒரு பரிசை. direct object. எப்பொழுது வழங்கினான்? on my birthday, என்னுடைய பிறந்த நாள் அன்று. so my friend subject, presented verb, me, indirect object, a gift, direct object, on my birthday, adjunct. my friend presented me a gift on my birthday last year. என்னுடைய நண்பன் சென்ற வருடம் என் பிறந்த நாள் அன்று எனக்கு ஒரு பரிசை வழங்கினான். யார் வழங்கினது? மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன். என்ன செய்தான்? வழங்கினான். presented verb. மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், presented verb. யாருக்கு வழங்கினான்? எனக்கு வழங்கினான். me, indirect object. எதை வழங்கினான்? ஒரு பரிசை வழங்கினான். direct object. எப்பொழுது வழங்கினான்? on my birthday, என்னுடைய பிறந்த நாள் அன்று. adjunct. எப்பொழுது வழங்கினான்? லாஸ்ட் இயர், சென்ற வருடம் வழங்கினான். adjunct. இந்த சென்டென்ஸ்ல 2 adjunct இருக்கு. ஒரு சென்டென்ஸ்ல 4 adjunct கூட வரலாம். புரியாதா? எழுதுற நம்ம இஷ்டம். அடுத்தது, மை ஃப்ரெண்ட் பிரசன்டட் மீ a gift on my birthday last year to appease me. appeaseனா திருப்திப்படுத்துறது. மை ஃப்ரெண்ட் பிரசன்டட் மீ a gift on my birthday last year to appease me. என்னுடைய நண்பன் சென்ற வருடம் என்னுடைய பிறந்த நாளன்று என்னை திருப்தி செய்வதற்கு ஒரு பரிசை எனக்கு வழங்கினான். யார் வழங்கினது? என்னுடைய நண்பன். மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். என்ன செய்தான்? வழங்கினான். presented verb. யாருக்கு வழங்கினான்? எனக்கு வழங்கினான். me, indirect object. எதை வழங்கினான்? ஒரு பரிசையை வழங்கினான். a gift, direct object. எப்பொழுது வழங்கினான்? on my birthday, adjunct. எப்பொழுது வழங்கினான்? சென்ற வருடம், லாஸ்ட் இயர், adjunct. ஏன் வழங்கினான்? to appease me. வர்பை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டால் வருவது adjunct. இப்போ 3 adjunct இருக்கு சென்டென்ஸ்ல. இந்த சென்டென்ஸையே நம்ம மை ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆன் மை பர்த்டேன்னு ஆரம்பிச்சு சொல்லலாம், அல்லது லாஸ்ட் இயர்னு ஆரம்பிச்சு சொல்லலாம். புரியுதா? அப்படி வந்தாலுமே மாறப்படுது. ஆன் மை பர்த்டே அர்ஜென்ட் தான், லாஸ்ட் இயர்ன்றது அர்ஜென்ட் தான், டு அப்பீஸ் மீன்றது அர்ஜென்ட் தான். த கூரியர் பாய் ஹேண்டட் ஓவர் த பார்சல். அஞ்சல் சிறுவன் பார்சலை வழங்கினான். யார் வழங்கினது? அஞ்சல் சிறுவன். த கூரியர் பாய் சப்ஜெக்ட். என்ன செய்தான்? வழங்கினான். ஹேண்டட் ஓவர் verb. எதை வழங்கினான்? பார்சலை வழங்கினான். த பார்சல் ஆப்ஜெக்ட். த கூரியர் பாய் சப்ஜெக்ட், ஹேண்டட் ஓவர் verb, த பார்சல் ஆப்ஜெக்ட். த கூரியர் பாய் ஹேண்டட் ஓவர் த பார்சல் டு த பியூன். அஞ்சல் சிறுவன் பார்சலை பியூனிடம் வழங்கினான். யார் வழங்கினது? த கூரியர் பாய் சப்ஜெக்ட். என்ன செய்தான்? வழங்கினான். ஹேண்டட் ஓவர் verb. எதை வழங்கினான்? பார்சலை வழங்கினான். த பார்சல் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் 2 ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? யாரிடம்னு கேள்வி கேட்டா பதில் இருக்கு. யாரிடம் வழங்கினான்? டு த பியூன்.
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மின் சென்டென்ஸில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, அதனால் ஓ போட்டால் போகிறோம். இந்த சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த பார்சலுக்கு டிஓ போடுங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு த பியூனுக்கு ஐஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போடுங்க. The courier boy handed over the parcel to the peon hurriedly. அஞ்சல் சிறுவன் பார்சலை பியூனிடம் வேகமாக வழங்கினான். யார் வழங்கினது? வேகமாக, அவசரமாக. ஹரிட்லின்னா அவசரமாக. The courier boy handed over the parcel to the peon hurriedly. அஞ்சல் சிறுவன் பார்சலை பியூனிடம் அவசரமாக வழங்கினான். The courier boy subject, handed over வழங்கினான் verb. எதை வழங்கினான்? the parcel direct object. யாரிடம் வழங்கினான்? to the peon indirect object. எப்படி வழங்கினான்? hurriedly, அவசரமாக. வர்ப்ப பார்த்து எப்படி வழங்கினான் கேள்வி கேட்டால் வருவது hurriedly, urgent. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் எழுதுங்க. இந்த கிளாஸில் நான் படித்து காமிச்சிட்டேன், நீங்கள் ஆன்சர் திருத்தினீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் எழுதிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். டைம் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவினிங் 4லேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, அல்லது ஈவன் அப் டு 10 o'clock நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எனக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். இப்போ ஐம் ஃப்ரீ, ஐம் கோயிங் டு ரிப்ளை யூ. ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சார் இன்னைக்கு சாப்டர் சொல்லணும், பேஜ் நம்பர் சொல்லணும். சார் இப்போ படிக்கிறேன் சார், ஆன்சர் சொல்கிறேன்னா லெட் மீ கோ த்ரூ த பேஜ், பார்த்துட்டு சொல்கிற ஆன்சர்லாம் கரெக்டாக என்ன அதுன்னு பார்க்கலாம். புரியுதா? ஸ்டடி வெல். குட் நைட்.